हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। हरे कृष्णा। श्रीमद् भागवतम स्कंदம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் 39-40. பதம் 39. பிராமண அதிக்ரமே தோஷோ துவாதஷ்யாம் யத் அபாரணே யத் கிருத்வா சாது மே பூயாத் அதர்மோ வான மாம் ஸ்பிருஷ்சேத். பதம் 40. அம்பசா கேவலேன அத கரிஷ்யே விரதபாரணம் ஆஹோர் அபக்ஷணம் விப்ரா ஹி அசிதம் ந அசிதம் ச தத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிராமண அதிக்கிரமே பிராமணர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை மீறுவதில் தோஷ குற்றம் உள்ளது. துவாதஷ்யாம் துவாதசி நாளன்று யத் ஏனெனில் அபாரணே தகுந்த நேரத்தில் விரதத்தை முடிக்க தவறுவதில் யத் கிருத்வா எதை செய்த பின் சாது மங்களகரமானது மே எனக்கு பூயாத் ஆகிவிடுமே அதர்ம அதர்மமானது வா எது ந இல்லை மாம் எனக்கு ஸ்பிருசே தொடலாம் அம்பசா நீரை கேவலேன மட்டுமே அத எனவே கரிஷ்யே நான் நிறைவேற்றப் போகிறேன் விரதபாரணம் விரதத்தின் பூர்த்தி. ஆஹோ கூறினார் அப்பக்ஷணம் நீரை குடிப்பது விப்ரா பிராமணர்களே ஹி உண்மையில் அச்சித்தம் உண்பதாகும் ந அச்சித்தம் ச உண்ணாததும் ஆகும் தத் அத்தகைய ஒரு செயல். டிரான்ஸ்லேஷன். அம்பரீஷ மகாராஜா கூறினார், பிராமணர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை மீறுவது பெரும் குற்றம். அதே சமயம் துவாதசி தினத்தன்று விரதத்தை முடிக்கவில்லை என்றால் விரதத்தில் குறை உண்டாகும். எனவே பிராமணர்களே நீரை பருகி என் விரதத்தை நான் முடித்துக்கொள்வது மங்களகரமானதாகவும் தர்மத்தை மீறாததாகவும் இருக்குமானால் அதை நான் செய்து விடுகிறேன். அரசர் பிராமணர்களின் கருத்துப்படி நீரை பருகுவது உண்டதுமாகும் உண்ணாததும் ஆகும் என்பதால் அவர்களை கலந்து ஆலோசித்த பின் மகாராஜா அம்பரீஷர் இந்த முடிவுக்கு வந்தார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். தர்ம சங்கடமான நிலையில் இருந்த அம்பரீஷ மகாராஜா தான் விரதத்தை முடித்து கொள்ள வேண்டுமா அல்லது துர்வாச முனிவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்பதை பற்றி பிராமணர்களுடன் கலந்து ஆலோசனை செய்தார். அவர்களால் உறுதியான ஒரு பதிலை அளிக்க முடியவில்லை. ஆனால் வைஷ்ணவர் ஒருவர் மிகவும் நுண்ணறிவு படைத்தவர். எனவே சிறிது நீரை பருகி விரதத்தை முடித்து கொள்வதென அம்பரீஷ மகாராஜா தாமாகவே முடிவு செய்தார். ஏனெனில் இது விரதத்தை முடித்ததும் ஆகும் முடிக்காததும் ஆகும். ஒரு பிராமணரை வரவேற்பதற்குரிய சட்டத்தை மீறாததும் ஆகும். அப்போ அஸ்னாதி தன் நைவாச்சிதம் நைவானச்சிதம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. நீர் பருகுவதை உண்டதாகவும் கொள்ளலாம் உண்ணாததாகவும் கொள்ளலாம். சில சமயங்களில் சத்தியாகிரகத்தை பின்பற்றும் யாரேனும் ஒரு அரசியல் தலைவர் உணவை உண்ணாமல் நீரை மட்டும் பருகுவதை நாம் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். நீரை பருகுவது உண்ணுவது ஆகாது உணவை உண்பதாகாது என்று எண்ணிய அம்பரீஷ மகாராஜன் அப்படியே செய்வது என்று முடிவு செய்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் 39-40 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.